بسم الله الرحمن الرحيم. حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل لغير الله به. حرمت عليكم, உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அல் மைத்தத்து, செத்த பிராணிகள். மேல்கூறிய இதே ஆடு மாடு ஒட்டைகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், செத்து போச்சுன்னு சொன்னா பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படவில்லை என்றால் அவற்றை சாப்பிடுவது ஹராம். வத்தமு, ரத்தம், இது அந்த ஹலாலான பிராணிகள்ல இருக்கக்கூடிய ரத்தமும் ஹராமாகும். ஓடும் ரத்தம் அவ தமன் மஸ்ஃபூஹன் அப்படின்னு வேற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே அர்த்தம். அப்ப அந்த பிராணிகள் வந்து ஓடக்கூடிய ரத்தத்தை பிடிச்சி வச்சு சில பேர் அதை பயன்படுத்துவாங்க, அதை சாப்பிடுவாங்க. அதுதான் செய்யக்கூடாது. அதை சமைச்சு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதுவும் ஹராமாக்கப்பட்டது. எந்த பிராணி என்ன, ஆடு மாடு ஒட்டகை எதுவும் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டுமே விதிவிலக்கு சொன்னாங்க. முஹில்லலி அல் மைத்தத்தானி வ தமானி, இரண்டு மையத்துகள், இரண்டு ரத்தங்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டு பிராணிகள் செத்தாலும் பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாம தான் செத்து போச்சு, அப்படியே சாப்பிடலாம். எது ரெண்டு சொல்லு பார்ப்போம். அஸ்தமக்கு வல் ஜராத், மீனும் வெட்டுக்கிளியும். மீன் இருக்கு பார்த்தீங்களா, அது கடல்ல வளையல் பிடிச்சிட்டு வந்து வெளியே போய் செத்து போயிடுது எல்லாமே. மீன் தண்ணி விட்டு வெளியே செத்து போயிடுது. படகுல போட்டு படகு கரைக்கு வர்றதுக்கு செத்து போயிடும் எல்லாமே. அது பிஸ்மிஸ்ல ஒன்று அறுத்துட்டு இருக்க முடியுமா? லட்சக்கணக்கா ஒன்னா ஒரு கூட புரியும். அப்படி ஒன்று பிஸ்மிஸ் சொல்லி அறுத்து அவன் உட்காந்து அறுக்க முடியுமா? அதை லட்சக்கணக்கா பிடிச்சி சின்ன மீன் பெரிய மீன் வரைக்கும் போட்டுறாங்க. அயல் கொஞ்சம் இன்னொன்று இருக்கும். நெத்திலி எவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு விரல் நீளத்துக்கு இருக்கும், கொஞ்சம் பெருசா கூட இருக்கும். ஆயிரக்கணக்கா ஒரு கூடையில் 1000 இருக்கும். ஒரு படகுல வந்து ஒரு 10-15 கூடை இருக்கும். 1,00,000 மீன் இருக்குன்னு வலை போட்டு பிடிச்சா இது படகுல போட்டு கொண்டு அப்படியே 10-15 கூடையில வித்துறான், மூட்டை குஞ்சு வச்சு. ஒன்னொன்னு பிஸ்னஸ் அறுக்க முடியுமா? அல்ல நம்ம லேசாக்கிட்டான் பாருங்க. அதையும் அங்கே மீன் வழி பிடிச்சி பிஸ்னஸ் சொல்லி அறுக்கணும், இன்னும் கஷ்டமா இருக்கு. இப்படி பிடிச்சி கொண்டு செத்து போயிருது, கொடுத்துட்றான். நாம வாங்கி அதை சுத்தம் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அவ்வளோதான், கிளீன் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். பிஸ்மிஸ் எல்லாம் அறுக்கிறது இல்லை. இது நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜராது, வெட்டுக்கிளி, மற்ற எல்லா பறவைகளும் பிஸ்மிஸ் சொல்லி அறுத்தாதான் சாப்பிடலாம். போய் சின்ன சிட்டுக்குருவி என்ன இருக்குது, வெட்டுக்கிளியும் ஒரு பறவை தான். நீங்க சிலக்குன்னு அது பாயுது, அதனால அது பறக்கத்தையே நினைச்சுக்கிட்டீங்க. வெட்டுக்கிளி கிலோமீட்டர் பறந்து போவோம் வானத்துல. அப்படியே இங்க வந்து மெட்ராஸுக்கு தானே போயிருந்தோம், வானத்திலே பறந்து போவோம். பாயறதை நம்ம பார்த்துருக்குறோம் இல்ல, அதனால அது பறக்கத்து ஏறி நினைச்சுக்கிட்டேன். பறந்து அப்படியே வானத்திலே பறந்து போவோம். ஆனா இந்த வெட்டுக்கிளி அறுத்துட்டு என்ன பிரயோஜனம்? இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு வெட்டுக்கிளி என்பது ஒரு 100 கிராம் இடைவெளி வெட்டுக்கிலாம் இருக்குது. தவக்கலை பெருசுக்கு பெரிய வெட்டுக்கிளி இருக்கு. ஒரு சிட்டுக்குருவியோட பெரிய வெட்டுக்கிளிலாம் இருக்கு பாய். சிட்டுக்குருவி இருக்குல்ல, அதை விட பெரிய வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி இப்ப நம்ம நாட்டு அதிகம் பார்க்க முடியல. ஒன்றா 1 லட்சம் 2 லட்சம் அது மொத்தமா வருமா. அப்படியே வானத்துல பறந்து வரும்போது மேல சூரியன்லாம் மறைச்சு நிழலா இருக்குமா, கீழே மேக கூட்டங்கள் நகர்ந்தது போல் நகரும். உயரத்துல மொத்தமா சேர்ந்து. இந்தியா, வட இந்தியாவில் அந்த மாதிரி வரும். இன்னும் பல நாடுகள் இருக்கு. அப்படியே வானத்துல மேகங்கள் நகர்ந்த மாதிரி நகரம் வந்துகிட்டே இருக்கும். வந்து அப்படியே ஒரு வயல் நிறைந்த ஒரு பகுதியில் இறங்குச்சுன்னு வச்சுங்க, ஒரே நாள்ல எல்லாமே காலி. அந்த வயல்ல இருக்க ஒரு தானியங்களை விடாது, எல்லாம் தின்றுட்டு மறுபடியும் எல்லாம் சீட்டி ஊதிட்டு ஒன்னா கிளம்பிடும். 1 2 3 சொன்ன மாதிரி எப்படிதான் ஒன்னா வருதோ ஒன்னா கிளம்புன்னு தெரியல. அல்லாஹ் தான் அதுக்கு அற்புதம் வச்சிருக்கலாம். மறுபடியும் எல்லாம் ஒரே நேரத்தில் அப்படி கிளம்பி மறுபடியும் மேல போயிடும். மேக கூட்டங்கள் மாதிரி எங்கேயாவது வேற எங்கேயாவது கண் காணா எடுத்துட்டு போய் அங்க போய் உட்காந்துடும். அப்படி காடுகள்ல உட்காந்தா எவ்வளவு தூரம் அது உட்காந்துச்சோ
அது படர்ந்து உட்காந்து அவ்வளவு தூரம் செடி கொடிகள் நாச்சி 1-2 லட்சக்கணக்கால வருது. இதுக்கு பயந்து அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம், வயலுக்கு மேல வலை அடிச்சிருப்பாங்களாம். பெரிய பெரிய வயல் இருக்கு, 4 பக்கம் அங்கங்க குச்சி நட்டு கொசு வலை போன்ற வலைகளை அதற்கு மேல அடிச்சிருப்பாங்க. வெட்டுக்கிளி வரக்கூடிய சீசன் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்காக செலவு பண்ணாலும் சரி, ஏன்னா அப்பதான் வயல் பாதுகாக்கப்படும். அந்த மாதிரி வரும். இப்ப அந்த வெட்டுக்கிளிலாம் வச்சுங்க, ஒரு 50 வெட்டுக்கிளி பிடிச்சா போதும், பிரியாணியும் ஆக்கிடலாம். எனவே அது சிட்டுக்குருவி பிடிச்சா பிசிமிசிலி அறுக்கணும், அறுத்து சாப்பிடணும். வெட்டுக்கிளி பிடிச்சா அறுக்குது, அடி பிடிச்சி சாக்கு மட்டும் போட்டு அடி அடிச்சு வெளியே பிடிச்சி ஊற்றின்ற நண்டை உரிச்சுன்ற மாதிரி நண்டு திக்கிறாங்க பாருங்க ஷாஃபியாக்கல்ல. அதை உரிச்சு அந்த கை காலம் பிச்சு போட்டு நடுவில் உள்ள எடுத்து அப்படியே அந்த குளம் இருக்கு உள்ள சமைச்சு வச்சு வச்சிடுறாங்க. ஷாஃபியாக்கள்லையும் நண்டு ஹராம்பை, ஹனஃபியாக்கள்லையும் ஹராமும் ஷாஃபியாக்கள்லையும் ஹராம்பை. அம்பலி மாலிக்கில இருக்கு பை ஜாயிஸ் இருக்கு. ஷாஃபியாக்கள்ல ஒரே ஒரு இமாமுடைய கருத்து. ஆனா நீங்க ஷாஃபியோட கிதாபெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபத்துல் முயின் இந்த மாதிரி கிதாப் எடுத்து பார்த்தா நண்டு ஹராம் தான் போடுறது. கடலில் உண்டான 4 பிராணிகள் தவிர மற்ற எல்லாம் ஹலாலு. இது முதல்ல நண்டு, ஆமை, தவக்கலை. இந்த 4ம் தண்ணியிலையும் இருக்கு, நிலத்திலையும் வருது. அதனால இந்த 4 தவிர மற்ற எல்லாம் ஹலாலுங்கிறாங்க ஷாஃபியாக்கள். இதுவே முதலை, நண்டு, ஆமை, தவளை, இந்த 4 நீர் நில பிராணிகள். இந்த 4 தவிர மற்ற எல்லாமே அவங்கள்ட்ட ஹலால். அல்லாஹ் சொல்லிட்டான், உஹில்லலக்கும் சைதுல் பஹர், கடலில் உண்டான வேட்டை பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குன்ட்டான். அதனால இந்த 4 கடல்லையும் இருக்கும், நிலத்திலையும் வருது. இது 4 சாப்பிடக்கூடாது, முதலே யாரும் திங்கக்கூடாது. அது நம்மளே திங்க வந்தா போதும் இல்லை, முதலே சாப்பிடாது. தவக்கலை திங்கக்கூடாது. ஆமை, நண்டு ஷாஃபியாக்கள்லையும் ஹராம் தாங்க. அஹ்னாஃபுகளை பொறுத்தவரைக்கும் கடல்ல இருக்க எதையுமே திங்கக்கூடாது, மீனை தவிர. ஷாஃபியாக்கள் கடல்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்கலாம், மீனவனை தவிர. தப்பிச்சேர் உள்ள வந்துட்டு அவனையும் பிடிச்சி தின்றக்கூடாது. அது தவிர மற்ற எதெல்லாம் வலையில் சிக்குதோ எல்லாம் தின்று, எல்லாமே ஜாயிது. வேட்டை நல்லா கடல்ல வேட்டையாடுறது எல்லாமே ஜாயிதுன்ட்டான்ல. இந்த 4 தரையிலையும் உலாத்துறதுனால இது ஜாயிது இல்லை, ஷாஃபியாக்களுடைய கருத்து. ஆனா புகட்ட கடல்ல உள்ள எதையுமே திங்காது, இதை தவிர மீனை தவிர. மீனை போல உள்ள இனம் சாப்பிடலாம். மீன் இனம் அல்லாத கடல் ஆயிரக்கணக்கா இருக்கு. கடல் நாய், கடல் நாய் இருக்குங்களா, கடல் பசு, சீல், வால்ரசு, இதெல்லாம் இருக்கு. கடல் பசு, கடல் நாய், கடல் பன்றி, கடல் குதிரை. இங்க பூமியில என்ன இருக்கோ அதெல்லாம் கடல். கடல் சைத்தான் பெயிலிருந்து பூமியில என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கடல்ல இருக்கு. பை கழுத, குதிரை, நாய், பண்டி, பசு, எருமை, கோழி, மீன், வாத்து கடல்ல. இதெல்லாம் கடல்ல எத்தனையோ இருக்கு. இது எதுவுமே திங்காத மீனுடைய இனத்தில் உள்ளவைகள் மட்டும் அப்படின்னு ஹனாஃபுகள் சொல்றாங்க. அதன்படி அவர் ஹனாஃபுகள் கருத்துப்படிக்கு இந்த கணவாயி, நண்டு, கணவாய்ங்கிறாங்களா, அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும், 4 பக்கம் வாதுகள் தொங்கிக்கிட்டு. இது நண்டு, திருக்க மீன், சுறா மீன், மீனுடைய சக்கலுக்கு மாற்றமா இருக்கிறது எதுவுமே திங்கக்கூடாதுங்கிறாங்க. மக்ரூ எல்லாமே அவங்கள்ட்ட. மக்ரூ தான் கடுமையான மக்ரூ.
पकड़ता भाई ஷாஃபியாக்கள்ல ஜாயிஸுங்களா. அதே மாதிரி ஷாஃபியாக்கள்ல எல்லா முட்டையும் ஜாயிஸ். ஆனா பக்கத்துல எதனுடைய கறி உண்ணுகிறோமோ, எதனுடைய கறி உண்ணுவது ஹலாலோ அதனுடைய முட்டை மட்டும் ஜாயிஸ். இப்ப மீன் முட்டை சாப்பிடலாம், போய் கோழி முட்டை வாத்து முட்டை சாப்பிடலாம். இது தவிர வேறு முட்டைகள் திங்கக்கூடாது. காக்கா முட்டையா திங்கக்கூடாது. குருவி முட்டை திங்கலாம், ஏன்னா குருவி ஜாயிது. புறா முட்டை ஜாயிது, அதை உடச்சி ஆம்லெட் பொரிக்கலாம். கழுகு முட்டையை ஆம்லெட் பொரிக்காது, ஹராம். ஆனா ஷாஃபியாக்கு கழுகு முட்டை தின்னு. பாம்பு முட்டையா ஆம்லெட் போட்டு தின்னு. பள்ளி முட்டையை கூட தின்னு. ஆனா ஒரே ஒரு ஷரத்து என்ன, அது விஷமுடையதாக உடலுக்கு உயிருக்கு தீங்கிழைக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட எல்லா முட்டையும் திங்கலாம். முதல்ல முட்டைய பெரிய பெரிய பாம்பு முட்டைலாம் ஒரு கோழி முட்டை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பெரிய பெரிய பாம்பு முட்டைலாம் கோழி முட்டை பெருசாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி சைஸ்ல இருக்கும். அவங்க உடச்சிக்கலாம் கழுத்து. பெரிய ராஜநாகம் பெரிய பெரிய பாம்பு இருக்குல்ல, அது முட்டையெல்லாம் கோழி முட்டை சைஸ்ல இருக்கும். அது உங்களுக்கு விஷம் தராத நிலையில அடிச்சாங்க பொறிச்சுட்டீங்களா. எல்லாம் தலீல் இல்லாம சொல்லல பாய், எல்லாம் தலீலோட சொல்றாங்க. ஆனா உயிருக்கு இது உலை வைக்கும், அது செய்யாது அப்படின்றாங்க அவங்க. நீ பள்ளி முட்டை திண்டா உனக்கு ஒண்ணும் செய்யல, நல்லா இருக்குது சின்ன அப்படின்ட்டாங்க. அது விஷமா தெரிஞ்சு உனக்கு, அது வந்து மருத்துவர் சொல்றாங்க பள்ளி முட்டை செத்து போடுவாங்க, அது திங்காது, அவ்வளவு சட்டம் அவங்க. அப்ப ரெண்டு மையத்தை ஹலாலாக்கப்பட்டிருக்குதுன்னு நாங்க சொல்ல. ஒண்ணு என்னங்க, சமக்கு வெல் ஜராத், மீனும் வெட்டிக்கிளி. ரெண்டாவது ரெண்டு தமு, ரெண்டு ரத்தம் ஹலாலாக்கப்பட்டிருக்குங்க. அல் கபிது திஹால், ஈரலும் சுவரொட்டியும். துப்சா, துப்சா தெரியுமா? சுவரொட்டி ஆட்டுல இருக்குங்க பை, அதான் இருக்கும் துப்சா. சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, துப்சான்னு என்ன சொல்லுவாங்க, திஹால். கபிதுனா ஈரல். உங்களுக்கு சொல்லுவாங்க பேரு சூரட்டிங்கிறாங்கல்ல, சப்பையா இருக்கும் பை. அது சோத்துல அடிச்சா ஒட்டிக்கும், சோத்துல ஒட்டுறதுனால சோறுல ஒட்டி அப்படிங்கிறாங்க. அதை சுட்டு திம்பாங்க சில பேர். அதை வந்து ஒரு அப்படி நல்லா பீரோட போட்டு வேஸ்ட் திம்பாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். உடலுக்கு ரொம்ப ரத்தம் ஊறுறதுக்கான தூள் சொல்லுவாங்க டாக்டருங்க. அது வெறும் ரத்தம் தான், ஏன்னா எத்தனை பேருக்கு ரத்தம் வந்துட்டே இருக்கும் பாருங்க. ஈரலையும் சோறுட்டையும் போட்ட தலைகள் ரத்தம் தான் அப்படி உருவாகிருக்கு. அது கபிது திஹால். இது ரெண்டையும் எவ்வளவு திங்கிறமோ உடம்பு ரத்தம் ஜாஸ்தியா வரும். அதனால யாருக்கு ரத்த சோகை, உடல்ல ரத்தம் கம்மியா இருக்கு, அதாவது ரத்தம் கம்மியா இருக்கும் அர்த்தம் என்ன, 8 லிட்டர் இருக்கும், அவருக்கு வந்து 4 லிட்டர் தான் இருக்கு, அப்படி அர்த்தம் இல்லை. எல்லாருக்குமே உடம்பு 8 லிட்டர் ரத்தம் ஓடும். ரத்தம் கம்மியா இருக்குன்னா அந்த ரத்தத்துல சிவப்பு அணுக்கள் கம்மியா இருக்கு, சமாச்சாரம் கம்மியா இருக்கு, தண்ணி ஜாஸ்தியா இருக்கு. ஒரு கிளாஸ் சாயா இருக்குது, அதுல வந்து 4 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிதான் ஒருத்தர் எப்படி இருக்கும். இப்ப அது இந்த சாயா மாதிரியா இருக்கும். அது சாயாவுடைய சாயா, அசல் சாயா இருக்கு பாரு, அதனுடைய சாயா, அதனுடைய நிழல் தான் இது. அது நீங்க அசல் இந்த சாயாவை கண்ணிலே பார்க்கல. எந்த ஹோட்டல்லையும் இப்ப சாயாலாம் விற்குது, அந்த சாயாவின் சாயாவை தான் விற்கிறான், அதோட நிழலைத்தான் விற்கிறானுங்க. இப்ப இது அசல் சாயா வாங்கணும் செய்யணும், மேற்கொண்டு ஜீனி கலக்கணும், பால் நல்லா ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் பால், இன்னும் கொஞ்சம் டீத்தூள் போடணும், போட்டு கொதிக்க வச்சா அசல் சாயா வரும். இது வெறும் இப்ப வந்து சாயா போன்ற ஒரு மாயா. அதை போய் நம்மளை வாயான்னு கூப்பிட்டு இல்லையா குடி குடிக்கிறான், குடிக்காம போயான்ட்டு வந்துடணும். சரிங்க பாய், இப்ப என்ன செய்யணும், அந்த சாயா இருக்குல்ல அதுல மேற்கொண்டு ஜீனி டீத்தூள் பால் பவுடர் ஏதாவது கலக்கணும் இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷன்லயும் 8 ரத்தம் ஓடும். சில பேருக்கு
அந்த சத்துக்கெல்லாம் கம்மியா வெறும் தண்ணி ஜாஸ்தியா ஓடிட்டு இருக்கும். இப்ப இந்த கபித தியால் இருக்கு, ஈரலும் தோரட்டையும் அதை சாப்பிட்டோம்னா அதுல அந்த ஹீமோகுளோபின் மற்ற சத்துக்கள்லாம் கூடும். ஹீமோகுளோபின் மனிதனுக்கு அதிகபட்ச அளவு 16 இருக்கணும், குறைஞ்சது 12 இருக்கணும், அப்பதான் உடம்பு தெம்பா இருக்கும். அதோட குறைஞ்சது ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. 10, 8, இன்னும் சில பேர் குறைஞ்சு 7, 6 வந்துடும். ரொம்ப ஆபத்து இருக்கலாம். ரத்தத்தின் சிவப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்றது அது சாதாரணமா 16 வரைக்கும் வரலாம் உச்சகட்டம். அதை விட குறைஞ்சா 12 வரைக்கும் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கீழே குறைஞ்சுன்னா அவரே சாப்பிடணும். இந்த ஈரலும் சூரட்டும் என்ன செய்யும் மனுஷனுக்கு? அந்த ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும். ஏன்னா இது ரத்தம் தான், இது ரத்தத்தை ஊற செய்யும். இரத்த சோகை அப்படின்னு சொல்றாங்க. நல்லது வாங்க பை. அப்போ இந்த இரண்டும் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது அப்படின்னாங்க. 2 ரத்தங்கள் 2 மையத்துகள் எனக்கு ஹலாலுண்டாங்க சொல்லலாம். மற்ற எல்லாமே ஹராம் தான். அப்போ உஹில்லலக்கும் ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து, மையத்துகள் ஹராமாகும். செத்த பிராணிகள், ஆடு மாடு செத்து போச்சுன்னா செத்த ஆடு பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டது, அது மையத்து கிடையாது. அது மைத்தன என்னவா செத்தது. அல்லாவுடைய பேரை சொல்லி அறுத்துட்டா, அப்ப ஆடு தொங்கிட்டு இருக்க கடையில ஆடு விற்கிறாங்கல்ல, முஸ்லீம் கடைகளை பிஸ்மில்லா சொல்லி அறுத்து ஆடு விற்கிறாங்கல்ல, இப்ப அந்த ஆடு செத்த அளவு உள்ள ஆடா? ஆடு தொங்குதே, 4 ஆடு வரிசையா தொங்குதே காலங்காத்தால போனா, செத்த ஆட உயிரோட ஆடா? இப்ப நீ அதை போய் கிட்ட இருந்து கத்துப்பா, இந்த ஆடு செத்த ஆடுங்க, வாங்குறவங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு நீ சொல்லு. என்ன செய்வாங்க? அறுவாள் எடுத்து ஒன்னே போட்டுருவான். திருட்டு ரூபாய் என்ன பாய் நினைச்சு நீ முஸ்மி சொல்லி அறுத்து கொள்ள மாட்டேன், செத்த ஆடுங்கிற. உள்ள உள்ள ஆடுங்க, செத்த ஆடுதாங்க. நீ செத்த ஆடுன்னா செத்த ஆள் ஆகிறவன் நான். இப்ப சொல்ல ஒத்துக்கணும், செத்த ஆடுங்க. அப்ப அது உள்ள உள்ள ஆடுதான். இப்ப அல்லாவோட திருப்பேருக்காக வேண்டி திருநாமத்தை கேட்டு தன் உயிரை விட்டுச்சோ, அல்லாவுக்கான் அல்லாவோட விக்கிரிலேயே தன்னுடைய உயிரை போக்குச்சோ, பாங்கெல்லாம் போட்டு அல்லாத விக்கிரிலே தன் கடைசி மூச்சுல போக்குச்சோ, அது செத்த ஆடுன்னு அதை மனுஷனே ஒத்துக்கிறது இல்லை. அப்ப எப்படிங்க அவுலியாக்களும் செத்தவங்கன்னு சொல்றாங்க? திருட்டு பேரு அவங்க அல்லாவோட விக்கிரிலேயே வாழ்ந்து ஒத்தா போனாங்க. இப்ப அவங்கள போய் செத்தவன் நீ சொல்லி செத்தவன், உங்க ஒப்பனை சொல்லி செத்தவன், உங்க வாயா சொல்லு. உங்க ஒப்பனை உங்க ஆயிய சொல்லியா செத்தவன்? ஏன்னா உன்னை பெற்று துக்கிறதுக்காக வேண்டி கபல உதவாங்குவாங்க. ஏன்டா இந்த மனுஷன் இப்படி பெற்று வளர்த்து இந்த மாதிரி முஸ்லீம் ஆக்காம காபிராக்கி வளர்த்து வச்சிருக்கிறேன்னு உதவாங்குவாங்க அவங்க. அதுக்காக வேண்டி வேண்டாம் நீ கபல்ல உதவாங்க. ஆனா அவுலியாக்கள் இறைநேசர் நல்லடியார்கள் மூமினா மூத்தா போனவங்கள எல்லாரோட திருப்பேர் சொல்லி களிமா சொல்லி வாழ்ந்து களிமால மூத்தா எப்படி செத்தவன் நீ சொன்ன? வலா தகூல் லிமன் யக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய திருப்பாதையில கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மையத்துகள் என்று சொல்லாதீர்கள். உலகத்துல சொல்றது ஒரு பக்கம் நினைச்சு கூட பார்க்காதீங்க. வலா தஹஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன், அவர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், ரப்பிடத்துல ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார். பாத்தீங்களா? எப்படியும் அம்பியாக்கள் அவுலியாக்கள் ஹயாத்தா இருக்காங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய திருநாமத்துல ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், இது பிஸ்மி சொல்லி அல்லாஹ்வுடைய திருப்பேர் அல்லாஹ்வுடைய ரிஜோடனே அறுத்துட்டா, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், ஒரு கோழி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அறுத்துட்டோம். பிஸ்மில்லா பிஸ்மில்லா அறுத்துட்டோம். இப்ப செத்த கோழியா உள்ள கோழியா? உள்ள கோழி அது சாப்பிட்ற ஜாய், செத்த கோழி சாப்பிட்ற ஜாய். ஆனா சட்டப்படி பார்த்தா எதுலாம் அழுக்கப்பட்ட எல்லாம் துண்டு துண்டு ஆக்கப்பட்ட செத்த கோழி யாரும் சொல்லக்கூடாது. கடையில இருந்து வாங்கிட்டு வந்த வீட்டுக்கு கோழி, உங்க வீடு கடை செத்த கோழியா உரிச்சு வண்டி நான் கிட்ட இருந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்து வாங்கிட்டு வரேன், செத்த கோழியா? அப்பவும் ஒத்துக்கிறது யாரும் செத்த கோழி. சரிங்க, அதுக்கு பின்னாடி பிரியாணி ஆக்கியாச்சு. ஒரு கல்யாணம் போய காலேஜ் தெரிஞ்சுங்களா, அழகான கறி, இது செத்த ஆட்டு கறிங்க இது அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான், மாப்பிள்ளை இருந்து கைக்கு சொல்லுவான், என்ன விளையாடுறியா, போனா போது சாப்பாடு கூப்பிட்டா செத்த ஆட்டு கறிங்கிற ஒத்துக்கோதா? மாப்பிள்ளை அட்டை ஒத்துக்கோதா? பொருள் அட்டை ஒத்துக்கோதா? யாரும் ஒத்துக்க மாட்டேன். செத்த ஆட்டு கறியா இது? உருள் ஆட்டு கறியா? ஒத்துக்கிறது இல்லை. அது செத்து கபர்ல போய் அது பிரியாணி உள்ள வைத்து தின்றாங்க, வயிற்றுக்குள்ள போய் திண்டு ஏப்ப விடுறாரு. இந்த ஆளு செத்த ஆட்டுக்கறி திண்டு ஏப்ப விடுறான் அப்படின்னு.
அப்படின்னு செத்த சொல்லி பாரு, அதோட செத்த அப்படியே சொல்ல முடியுமா? செத்த சொல்லி பாருங்க, அப்படி செத்த ஆளு செத்த சொல்லி பாரு, அதோட செத்த. யாரும் சொல்ல முடியுமா பை? அல்லாவோட திருநாமத்தை எப்ப சேர்ந்துருச்சோ அது உயிர் பிரியும் தருவாயிலே என்ன வயசுங்க அது? அது உயிருள்ள ஆடா, செத்த ஆடுன்னு யாரும் சொல்றது இல்லை. மையத்தான ஆடுதான் ஆலைக்கும் மைத்தத்து, செத்த ஆடு உங்களுக்கு ஹராம். எல்லா அறுக்கப்பட்டாலும் செத்த ஆடுதான்னு கேட்கவே முடியாது, அதெல்லாம் உயிருள்ள ஆடு. ரத்தமும் ரத்தம் ஹராம். ரத்தம் மட்டும் ரத்தம் ஹராம்னு சொல்லப்பட்டதுன்னா அது கூட சில வஸ்துக்கும் சேர்ந்து ஹராம் இருக்கு. இது ரத்தம் மட்டும்தான் ஹராம், ஆட்டில் மற்ற எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சங்களா? அதுல இன்னும் ஒரு 7 வஸ்துக்கள், மொத்தம் 7 வஸ்துக்கள் ரத்தத்தோடு சேர்த்து. ரத்தம், கழலை, அதாவது அங்கங்க கட்டி கட்டியா கறி இல்லை சிலதெல்லாம் இருக்கும், அது கொழுப்போடு சேர்ந்து நிறைய கட்டி கட்டியா இருக்கும் வருங்களா. கறி வந்து கறி மாதிரியே கட்டியா இருக்கும், உருண்டை உருண்டையா. கொழுப்போட சேர்ந்து ஆட்டுக்கறியில சுத்தி கொழுப்பு எல்லாம் உருண்டை 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 உருண்டையா இருக்கும், அது கடலைங்கிறது கட்டி கட்டி, அது ஹராம். ரத்தம் ஹராம். பித்தம் ஹராம். பித்தப்பை, பித்தம், மூத்திரப்பை, முன்பின் துவாரங்கள், இத்துடனே அனாசுவர்ல விரை, சாப்பியத்துல சாப்பிடலாம். இவெல்லாம் ஹராமாக்கப்பட்டதுதான். தமு மட்டும் குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் தவிர்த்து கொள்வானுங்க. ரசத்தை வந்து பிரியமா திம்பானுங்க. இன்னைக்கும் பார்க்கலாம், நீங்க ஆளா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயும் ரசத்தை வந்து அப்படியே பிடிச்சி வச்சிருப்பாங்க. பிடிச்சி கொட்டால சின்ன அது கட்டி ஆயிரும் கொஞ்ச நேரத்துல. அதை கொண்டு போய் அறுத்து துண்டு வந்து ஆக்கி அதை சமைச்சு சாப்பிட்றோம். இல்ல நம்ம அனைவரையும் பார்க்கலாம். வலமுல் ஹிந்தீர், பன்றியுடைய இறைச்சி, பண்டிகை. ஏன் பன்றி இறைச்சின்னு சொல்லப்படுறது? அதுதான் சாப்பிட்ற பழக்கம் காசுதான ஜனங்க, அதனால அதை மட்டும் சொல்லப்படுறது. ஆனா இதை வச்சு கிளாஸ் பிடிக்கூடாது. லஹமுல் ஹிந்தீர் அப்படின்னு சொன்னா பன்றியுடைய கறி தான் அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கான். இப்ப பன்றியுடைய தோல், பன்றியுடைய எலும்பு, நரம்பு, எலும்புலாம் சூப் போட்டு குடிக்கலாம் என்று சொல்லலாமா? நவுதுபில்லாஹ். பண்டிகை ஐன் நஜீஸ், அது குல்லுவும் நஜீஸ். அது உச்சிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் நஜீஸ் தான். அப்ப வல் ஹின்சீர்னு சொல்லாம லஹமுல் ஹின்சீர்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அதுதான் மக்கள்கிட்ட பழக்கம், சாப்பிடுறது பழக்கம். ஆனா லஹமுல் ஹின்சீர்னு சொல்ல விதமா சாப்பிடுறது கறி தானே. மற்றெல்லாம் தாபியான வஸ்துக்கள், அதை பின்பற்றக்கூடிய வஸ்துக்கள், இதுவும் உங்களுக்கு ஹராம். ஒமா உஹில்ல லிகைரில்லாஹி, கைருல்லாஹுக்காக வேண்டி அறுக்கப்பட்டவைகள். அல்லாத சிருஷ்டி உங்களுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்டவைகள். ஒரு மனிதனுக்காக வேண்டியோ, ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, ஒரு சிலையை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, இது வந்து ஆமான வார்த்தை. அதுக்கு பின்னாடி வந்து பாருங்க, ஒமா துபிய அலன் நுசுபி, நட்டு வைக்கப்பட்ட கற்கள், அவைகளுக்கு அறுக்கப்பட்டவைகள். அதாவது காபத்துல்லாவை சுத்தி ஒரு 300 கற்கள் நட்டு வச்சிருந்தான். ஒன்னுக்கும் ஒரு பேர் வச்சு, ஒரு தெய்வத்துடைய பேர் வச்சு, இது காளி, இது மாதிரி அந்த மாதிரி பேரை வச்சு ஒரு 300க்கு மேற்பட்ட கற்களை நட்டு வச்சு, ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு கல் இருந்துச்சு, நடப்பட்ட கற்கள். அவைகள் தெய்வங்களாக்கி வச்சிருந்தாங்க அவங்க. அவைகளுக்கு அறுக்கப்பட்டது பின்னாடி வருது. அல்லாஹ் அல்லாத மற்ற எதை கண்ணியப்படுத்துவதற்காக நீ அறுத்தாலும் சரிதான்.
அல்லாவுடைய பேர் சொல்லாம பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுடைய திருப்பெயருக்காக இருக்கிறேன் என்று இல்லாது நீ நாவூர் ஜமானுக்காக வேண்டி ஆட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், நாவூர் ஜமானுக்கு அர்த்தாலும் சரிதான். அப்ப நாவூர் ஜமான் பேர்ல ஆடு விட்டுருக்குறேன், தர்பார்ல போய் அறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, அது என்னது? அது ஜாயிஸா இல்லையா? எந்த நீயத்துல விட்டுருக்குறாங்க, எப்படி அறுக்கிறாங்கன்னு பார்த்தான். நாவூர் ஜமான் நாவூர் ஆண்டு சாகுல போய் பாஷா நாயக விஸ்மில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படியே பேர் சொல்றாங்க. அங்க போய் நாவூர் ஜமானுக்கு நேர்ந்து விட்டுருக்கான் அர்த்தம் என்ன? இது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி இந்த கரியை அறுத்து ஏழைகளுக்கு பங்கு வைத்து அந்த நன்மையை ஷாவுலமே பாஷா நாயகத்துக்கு ஈசா சவாபு சேரன்னா மார்க்கத்துல சுன்னத்து முஸ்தஹப் ரொம்ப பிரியமான காரியம். இது நாவூர் ஜமானுக்கு பெருமாள் புதுப்பாங்க சொல்லுவாங்க, ஆதா லி முஹம்மதின் வலி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ், இது வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்துக்காக வேண்டியும் உள்ளதா இருக்கும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு அர்த்தம். அண்ணா ஒருத்தர் சொன்னா நாவூர் ஜமானுக்காக வேண்டி அர்த்தம் என்ன? இது கரியை ஈசா சவாபு செய்யறேன், ஏழைகளுக்கு கொடுத்து அந்த நன்மையை அனுப்பிச்சுக்கிறேன், அது பிரியாணி ஆக்கி ஏழைகளுக்கு பங்கு வச்சு அந்த நன்மையை நாவூர் ஜமானுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னா இது தாராளமா கூடும். இது சுன்னத்தே ரசூல் சஹாபாக்களுடைய வழிமுறை. அப்படி இல்லாம நாவூர் ஜமான்னு அர்த்தம் ஒருத்தன் சாவுல பாஷா நாயகம் அவங்க பேரை சொல்லி அறுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், அல்லா பேர் சொல்லாம, அது ஹராம். அந்த கறி அதான் உமா ஒயில ஒயில் அப்படி யாரும் அறுக்கிற மாதிரி நமக்கு தெரியல, அறுக்கிற யாரும். ஆனா இஸ்லால பேசும்போது இந்த ஆடு நாவூர் ஜமானுக்கா வச்சிருக்கிறேங்க, நாவூர் ஜமான் பேர்ல ஆடு அர்த்தம் அப்படின்னு நாவூர் ஜமான் பேர்ல ஆடு அர்த்தம் அவங்க பேரை சொல்லி அர்த்தம் இல்லை பை, அவங்க கொடுக்கறதுக்காக வேண்டி. அது இஸ்லால மக்கள் புழக்க வழக்கத்துல எப்படி புழங்குறாங்க அதை வச்சுதான். இப்ப சொல்றேன், மருமை வந்தாருங்க, அதுக்காக ஒரு கோழி அறுத்து சாம்பார் வச்சு சாங்கலாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா மருமனுக்கா கோழி அறுத்தீங்களா? ஹராம் ஹராம்னு சொல்லலாமா? மருமகனுக்காக கோழி அர்த்தம் அர்த்தம் என்ன? அவர் திங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. மருமகனுக்காக கோழி அர்த்தம். அன்னைக்கு வந்து எல்லாம் கூட்டமா வந்தாங்க, குடும்பம் வந்தாங்க, அவங்களுக்காக ஒரு ஆடு அர்த்தம். ஹாலிட் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலியோட பொண்டாட்டி 10 பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு ஃபேமிலியோட வந்திருந்தாரு. அவருக்காக ஒரு ஆடு அர்த்தம். ஹாலிதுக்காக வேண்டி ஆடு வச்சிங்களா? ஹராம் ஹராம். ஹாலிது திங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஆடு அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. அது சுருக்கமா சொன்னா அப்ப துனியா எல்லாம் விரிவா தான் பேச முடியுமா பை? சுருக்கமா பேசவே முடியாதா? இஸ்லா ஒண்ணு இருக்கும் பை. எங்க போயிட்டு நீ கடை வரைக்கும் போயிட்டு வந்தீங்க, ஏன் உள்ள போறது? கடை வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா? கடத்தது வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு கடத்தது வரைக்கும் தான் அதுக்காக தாண்டி போயிடுங்க. ஏன் கடத்தது உள்ளே போய் சாமான் வாங்கிட்டு ஓ ரொம்ப ஓவரா பற்றி தான் ஆச்சு. அது ஒரு இஸ்லாமே. அது ஹாலித் சொல்றாரு, இப்படி குளோஸா பழகிட்டு எங்க ஊருக்கு வந்து எங்க வீட்டு தலையை காட்டிட்டு போலாம்னு நீங்க அடுத்தது வந்தா காட்டுறேன். அடுத்தது அவங்க வீட்டுக்கு போய் அவர் தூக்கிட்டு இருக்கும்போது ஜன்னலை திறந்து விரியுது அப்படி தலையை மட்டும் காட்டுறாரு. தலை மட்டும் உள்ள வருது, என்னடா நீங்க தலையை மட்டும் காட்டுறீங்க? அதான் இப்ப ஜன்னலுடைய தலையை மட்டும் காட்டுற பாத்துட்டீங்களா? போயிட்டுறேன். அதான் அர்த்தம். அது துனியா எல்லாமே அவங்கவுங்க பாஷையில இஸ்லாமே பேசுறாங்க. ஒரு ஊர் இஸ்லா என்ன எண்ணத்துல சொல்றாங்கன்னு அர்த்தம் இருக்கு. என்ன பை, என்ன இஸ்லால எப்படி பேசுறாங்க? முதாபக்காவா, தவமுனா, இல்திசாமா எல்லாம் இருக்குல்ல. கார் பஞ்சர் ஆயிடுச்சு, நடுவில் நின்றுச்சுன்னு சொன்னா கார் எப்படி பஞ்சர் ஆகும்? டயர் தாங்க பஞ்சர் ஆகும்னு கேட்டா அதான் யார் காரை கொண்டு அங்க நோக்கம் தலமுன்னு அவனுடைய ஜிசுவ உள்ள சொல்லி ஜிசுவ நாடுறோம். அந்த இடத்துல விளக்கமா சொல்ல முடியும். இப்ப நான் குள்ளு சொல்லியிருக்கேன், இதுக்குள்ள ஜிசு நோக்கம். இதுக்கு பேர் இஸ்லா தலமுன்னு என்ற பேருங்க. கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அவர் விளக்கமா சொல்லிட்டு முடியும். அங்க போய் இஸ்லாஹி பாஷா மருமகனுக்காக கோழி அறுத்தேங்கிற மாதிரிதான். ஹாலித் வந்தார், அவருக்காக வேண்டி ஆடு அறுத்தேன் அப்படிங்கிற சொல்ற மாதிரிதான் நாவூர் ஜமானுக்காக வேண்டி ஆடு அறுத்தேன், நாவூர் ஜமானுக்காக ஆடு நேர்ந்து விட்டுருக்கிறேன். என்ன அர்த்தம் என்ன? இது சவாபை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி நேர்ந்து விட்டுருக்கு. மற்றபடி நேர்ச்சி அல்லாஹ் தான் செய்யணும். ஆடு அல்லாஹ் பேச தான் இருக்கணும். நேர்ச்சி ஹைருல்லாஹ் செஞ்ச கூடுமா? அப்ப அடுத்த நாவூர் ஜமான் நேர்ந்து அர்த்தம் என்ன? நாவூர் ஜமானுக்காக இந்த சவாபை ஈசா செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்திருக்கிறேன். யாருலா இந்த ஆட்டை நேர்ச்சியா உனக்காக விடுறேன் ரப்பே, இதன் கரிய ஏழைகளுக்கு கொடுத்து சவாப நாவூர் ஜமானுக்கு அனுப்புறேன். என்ன அர்த்தம் அதுக்குள்ளற? இதுக்கு மாத்தமா நாவூர் ஜமான் பேரை சொல்லியே ஒருத்தன் ஷாவலமீன் அர்த்தம் ஒருத்தனா கூடாது, அந்த கறி சாப்பிட்றது ஹராமு. அது எல்லாரும் சொல்றாங்க. ஏமா ஹுயிலி கயிறு இல்லாவா போயிடுச்சு.
விளங்குதாவே? தெளிவா விளங்கி. ஏன்னா குழப்பவாதிகள் எல்லாம் குழப்புவதற்குனே பிறந்திருக்கானுங்க. அம்மா வயிற்றுல குழம்பிட்டே பிறந்து வந்து அம்மாவே குழப்பி வெளியே வந்து டாக்டரை குழப்பி சமுதாயத்தை குழப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வலஹமுல் ஹின்ஸீரி, பன்றி கறியை தின்பது ஹராம் உமா இல்ல. இதுல வேற இன்னைக்கு புதுசா முடிச்சான். என்னண்டு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்டிகரி திங்கிறது ஹலாலு தான். அவன் பேரே பண்டிகரின்னு வச்சுட்டாங்க. அவன் பேரே பண்டி கறி ஹராம். பண்டி கறி வந்து ஹராமு. நல்ல பண்டி கொழுப்பு, பண்டி எலும்பு இதெல்லாம் திங்கலாம் அப்படின்னா அவன் பேரே பண்டி கொழுப்புன்னு வச்சுட்டானு. பேர் சொன்னா தெரிஞ்சு நான் சொல்லலை, விடுங்க. அம்மா வகையில் இல்லை ஆகி அல்லாதவைகள் பேர் சொல்லி அறுக்கப்பட்டவைகள் திங்கக்கூடாது. வல் முன்ஹானிகத்து, இன்னும் கழுத்து நசுங்கி செத்து போனவைகள். அதாவது ஜாகிரியாக்கள் சில பேர் அப்படியே பழக்கம் இருந்துச்சு. கழுத்து நசுக்கி சாவடிச்சு திம்பானுங்க. கழுத்துல சுருக்கு மாட்டி இழுத்து திம்பானுங்க அது சாவடிச்சு. அந்த மாதிரி அதுவும் ஹராம். அல்லது தானாகவே மாட்டப்பட்டுறாங்க. கழுத்தை கட்டி கயிறு கட்டி வச்சிருந்தோம், அது எதிரி குடிச்சு எங்கேயாவது போய் தொங்கி செத்து போச்சு. மாடி கட்டிச்சுன்னா மாடியிலிருந்து குடிச்சு அப்படி தொங்கி செத்து போச்சு. அது வேகமா ஓடி எங்கேயாவது மேட்டு பழத்துல உளுந்து கயிறு மட்டும் மேல மாட்டி கழுத்து இறுகி செத்து போச்சு. அது ரெண்டு மரத்தினோட கழுத்து நசுங்கி செத்து போச்சு. இந்த மாதிரி கழுத்து நசுங்கி செத்தவை. வல் மௌகூலத்து, அடிக்கப்பட்டு செத்தவை. யாராவது 4 பேர் கல்லால் அடிச்சுட்டு அப்படியே ஓய்வு அடிச்சா மண்டையில படி செத்து போச்சு. அதுவும் உள்ளதுதான். அது ஆக்சிஜன்ல வந்து வண்டி அடிச்சு கால் அடிச்சுட்டு போகுது. அதுவும் மௌகூலத்து தான். வல் முதரத்தியத்து, தரத்தா அப்படின்னா மேல இருந்து கீழே சொத்துன்னு விழுந்துருச்சு. அதோட சொத்து போயிடுச்சு. செத்து போயிடுச்சு, நம்ம சொத்தும் போயிடுச்சு. அதிகமா அது திங்கக்கூடாது. அதுவும் ஹராம் தான். வன் நசீஹத்து, முட்டப்பட்டது. ஒன்று நதகனா ஒன்று முட்டுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆளை கும்பல முட்டி செத்து போச்சு. இதே மாதிரி எல்லாமே நாய் கறி செத்து போனது, பாம்பு கறி செத்து போனது, அடிபட்டு செத்து போனது, தண்ணீர மூழ்கி செத்து போனது, இதுதான் தானாக செத்து போன எந்த மிருகங்களும் தின்னுவது ஹராமாக இருக்கு. உமா அக்கல சபு, இன்னும் பிராணிகள் எதை தின்றதோ, சபன மிருகங்கள், சிங்கம் புலி இவை போன்ற மிருகங்கள் தின்றுச்சதை, அதை அடித்து கொலை செய்து விட்டது, அதை தின்றுச்சு, அதை நாம சாப்பிட்றது ஹராம். இல்லாமா லக்கைத்தும், நீங்கள் எதை அறுத்து விட்டீர்களோ அதை தவிர. மேல் கூறப்பட்டது இருக்குல்ல பை, இதுல இந்த முன்கனி கத்துவல் மௌகூத்துவல் முத்தரத்தீது நதிஹது மாக்கல சபோ, இந்த 5லையும் நீங்க சாவறதுக்கு முன் பிஸ்மில் சொல்லி அறுத்து விட்டால் சாப்பிடலாம். லாரியில் அடிப்படி துடிச்சுட்டே இருக்கு, அவசரமா கத்தி கொண்டு போய் இன்னும் உயிர் போறதுக்கு முன்னாடி பிஸ்மில் சொல்லி அறுத்தாச்சு. அதுல மேல இருந்து கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு, பிஸ்மில் சொல்லி அறுத்துட்டோம், சாப்பிடலாம். அல்லது ஒரு சிங்கம் அடிச்சு போட்டு ஓடிடுச்சு, துடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு மானை பார்த்துட்டோம், உடனே போய் கத்தி எடுத்து அறுத்துட்டோம் கழுத்தை, பிஸ்மில் சொல்லி சாப்பிடலாம். இல்லாம தக்கை, எதை நீங்க அறுத்து விட்டீர்களோ, உயிரோடு இருக்கும்போது, உயிர் போன பிறகு செல்லாது. ஒமா துபிஹ அலன் நுசுபி, இன்னும் அது நடப்பட்ட கல்கள், அவை தெய்வங்கள், அவைகளுக்காக அறுக்கப்பட்டவைகள், இவற்றையும் திங்கக்கூடாது. இவையெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறார். ஹுர்ரிமத், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டது. வஅன் தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம், அஸ்லாம்னா ஜுலம், ஸலம் அனு ஜுலம், சிறிய அம்புகள்னு அர்த்தம். இந்த சிறிய அம்புகளை பற்றி, அம்புகளை கொண்டு நீங்கள் குறி கேட்பதும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். எதிர்காலத்தை கேட்கிறது. இஸ்தக்ஸம்னா தனது பங்கை தேடினான். எதிர்காலத்தில் என்னுடைய பங்கு என்ன, நல்லதா கெட்டதா, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் இந்த குறி கேட்பது. பாதிரியார் போய் குறி கேட்பான். பாதிரியார் மந்திரம் எல்லாம் பண்ணி அவன் நிறைய அம்புகள் வச்சிருப்பாங்க. 7 அம்பு 3 அம்புலாம் கணக்கு இருக்கு. அதை வச்சு அவன் குறி பார்த்து ஒன்று எடுப்பான். இவன் கையில ஒன்று எடுத்து கண்ணை மூடி எடுப்பான். அல்லது யாராவது சின்ன பசங்க எடுத்து சொல்லி அதை வச்சு அவன் குறி சொல்லுவான். இதன்படி அமைந்த வந்ததாகிறது உனக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும், அந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது. இனி கூட பிஜோசியம் போட்டுருக்கான். பிஜோசியம் நிறைய சீட் வச்சிருப்பான். 50 சீட் வச்சிருப்பான்பா. பார்த்துருக்கு 50 சீட்டு கட்டு வச்சிருப்பான். அப்படி கீழே விரிச்சு வச்சிருவான். கிளியை பூண்டுலேருந்து வெளியே எடுத்துடுவான்.
அது இப்படியே ஒன்னா பதில் கடைசியா ஒன்றை கொண்டு வந்து அவங்க கேட்டு கொடுக்கும். அப்படி பழகிருப்பானுங்க. அது எதையோ ஒன்று, அதுக்கு என்ன அறிவா இருக்கு, இரும்பு கைவா இருக்கு, அதுக்கு அதை கொண்டு வந்து கொடுப்பான். உடனே அதை விரிச்சு வச்சுக்கிட்டு அங்கே சொல்லுவான். இதன் அடிப்படையில் உங்களுடைய சனியாகிறது குருவுல பேட்டி செய்வதனால உங்களுக்கு சிம்ம ராசியில 8வது ஸ்தானத்துல இன்றைக்கு செவ்வாய் கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் தோஷம் அதோட முடிஞ்சு நீங்களும் பொண்ணு செத்து போயிடுவீங்க. மரியாதையா ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா தோஷம் கழிக்கலாம். தோஷம் கழிச்சாதான் அந்த சரியா போகும். 10,000 காசை கொடுங்க அப்படின்ட்டு அந்த தோஷம் கழிக்க பார்த்தீங்கன்னா இவங்க தோசை கொடுத்துட்டு இருப்பான். இன்னைக்கு அதான் தோசையை கழிச்சிட்டு இருக்கேன். இப்ப அவங்களோட அந்த தோஷம் கழிக்கிறது நாங்க காசு வாங்கி நம்ம கூட தோசையை கழிச்சிட்டு இருக்கோம். இது தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவான் பை. இது மாதிரிதான் ஜோசியம் பார்ப்பது, அம்புகளை வைத்து. இப்ப சீட்டை வச்சு பாக்குற மாதிரி அம்பு வச்சு கிளி ஜோசியம், எலி ஜோசியம், ஜோசியம் இருக்கு. தாயத்தை கட்டப்ப ஜோசியம் பார்க்கறது இதெல்லாம் ஜாயிது இல்லை. இது பெரும் பாவங்களாக இருக்கும். இவையெல்லாம் மேற்கூறப்பட்ட ஹராமானவைகளை தின்பதும் இந்த ஜோசியம் பார்ப்பதும். அல்யௌம யஇஸல்லதீன கஃபரூ மின் தீனிக்கும், இன்றைய நாளிலே காபிரானவர்கள் உங்கள் தீனை விட்டும் நிராசையாகி விட்டார்கள். ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, அவர்களை அஞ்சாதீர்கள், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளிலே தீனை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, நியமத்துகளை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வரவைத்து லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். அம்மா நிறுத்துற யார் நிர்பந்திக்கப்பட்டார்களோ மசுமசத்தின் பசியின் காரணமாக மேற்கூறப்பட்ட ஹராமை நிர்பந்தமாக காட்டல மாட்டேன் சூழ்நிலை சாப்பிடும்படி நிர்பந்திக்கப்பட்டார்களோ, வைர முத்தஜானிபின் பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இல்லாது, பாவத்தின் பக்கம் சாயாது அவன் நிர்பந்தத்துக்காக சாப்பிட்டு விட்டானோ, நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பானாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான்.